السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال نبينا عليه الصلاة والسلام إن فقراء المهاجرين يسبقون الأغنياء يوم القيامة إلى الجنة ب40 خريفا أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரின் நர்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர்களின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் சங்கமித்திருக்கிற நம்ம துணை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நன்னருள் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய இறுதி பத்தை அடைந்திருக்கிற நாம் அதன் கடைசியில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, வரலாற்று சிறப்பு மிக்க அகிலத்தாருடன் நன்னலார் என்கிற அழகியதோர் தொடர் தலைப்பில் உலக மக்களுடன் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியல் நெறிமுறைகள் எப்படியெல்லாம் இருந்தது என்கிற தொடரை பார்த்து வந்த நாம் சில அலுவல்களின் காரணத்தினால் அதை தொடர முடியாமல் போனது. அன்பிற்கினியவர்களை, எல்லாம் வல்ல இறைவன் இத்தொடரை உங்களுக்கும் எனக்கும் நாளை மறுமைக்கான பயனாய் தந்தருள் புரிவானாக என்கிற நல்ல துவாவுடன் அந்த தொடரின் நீட்சியாய் இன்றைய தினம் ஏழை எளியோருடன் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது வாழ்வியல் நெறிமுறைகளை எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள் இந்த உம்மத்திற்கு என்கிற செய்திகளை நாம் பார்த்து இன்று முடிக்க இருக்கிறோம். இந்த தலைப்பை அன்பார்ந்தவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன தொடர்களில் எல்லாம் பார்த்ததை போல் ஏழைகளுடன் தங்களது இருப்பை பெருமானார் விரும்பினார்கள். அந்த சஹாபாக்களை, ஏழை எளியோர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமயங்களில் யாரெல்லாம் கொச்சைப்படுத்துவதை போல் வேறு விதமாக பார்க்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழை எளியோர்களின் அந்தஸ்தை உயர்த்தும் எண்ணமாய் சஹாபாக்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு செய்திகளை பெருமானார் பேசுவார்கள். அதோ பெருமானாரின் ஒரு அவையில் சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி பெருமானாரை அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாவை கடந்த அந்த அவையை கடந்து ஒரு சஹாபி செல்கிறார், உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்தவர். பெருமானார் கேள்வி கேட்கிறார்கள், மா தகூலூன ஃபீ ஹாதா, இவரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், சொல்கிறீர்கள், அதாவது ஸ்டேட்டஸ் வைஸா நீங்க என்ன நினைக்கிறீங்க இவரை பத்தி அப்படின்னு ரசூலுல்லா கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள், மின் அஷ்ராஃபின் நாசி ஹாதா, இவர் மக்களிலே உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்தவர். வல்லாஹி ஹரியுன் இன் கதப ஐயன்கிஹ வ இன் ஷஃபஅ ஐயுஷஃபஅ வ இன் கால ஐயஸ்தமிஅ. பெண், இவர் போய் யாரிடமாவது பெண் கேட்டால் திருமணம் முடித்து கொடுக்கப்படும். இவர் ஒரு விஷயத்திற்கு பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் செய்தால் இவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். இவர் வாய் திறந்து பேசினால் இவரது வார்த்தைகளை கவனமாக செவிதாழ்த்தி கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர் என்று பெருமானாரிடம் இந்த சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க. இதுக்கப்புறம் பின்னால ஒரு சஹாபி, ஏழ்மையான ஒரு சஹாபி அந்த பக்கம் நடந்து போறார். பெருமானார் உடனே அதே கேள்வி கேட்டார்கள், மா தகூலூன ஃபீ ஹாதா, இந்த நபரை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், ஸ்டேட்டஸ் வைஸ் இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க இல்லையா. சஹாபாக்கள் மேல சொன்ன ஒரே பதில் தான், பட் எதிர்மறையான வார்த்தைகளுடன் இந்த சஹாபாக்கள் பதில் சொல்கிறார்கள். இன் கதப அல்லா யன்கிஹ வ இன் ஷஃபஅ வலா யுஷஃபஅ வ இன் கால அல்லா யஸ்தமிஅ. அவர் பெண் கேட்டால் யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள். அவர் யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் செய்தால் அவரது பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் வாய் திறந்து ஏதாவது பேசினால் அவரது பேச்சுகள் கவனம் கேட்கப்படாது என்கிற செய்திகளை சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஹாதா கைருன் மின் மில்இல் அர்தி மிஸ்ல ஹாதா. இந்த உலகத்திலே இவர்தான் சிறந்த மனிதர். ஏழ்மையான சஹாபி என்கிற காரணத்தினால் அவரது பேச்சுக்கள் கேட்கப்படாது, பெண் கொடுக்கப்படாது, அவரது ரெக்கமெண்டேஷன் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நீங்கள் வேறு விதமாக பேசுகிறீர்கள். நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் உத்தமமானவர் இந்த சஹாபி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளியோர்களின் அந்தஸ்துகளை உயர்த்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போல ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அவையில பெருமானார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். கூட இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா. ரசூலுல்லாஹ் இத மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார்கள், தத்ரூன அவ்வளவு யதுகுலுல் ஜன்னத மின் ஹல்கில்லாஹ், இறைவனின் படைப்புகளில் உலக முஃமின்கள்
உயிர்களில் முதல் சுவன பிரவேசம் யாருக்கு கிடைக்கும் என்று பெருமானார் கேள்வி கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு பெருமானாரை பதில் சொல்கிறார்கள், அவ்வளவு எதுகுலுல் ஜன்னத்து மின் ஹல்கில்லா அல் ஃபுகரா உல் முஹாஜிரூன். இறைவனின் படைப்பில் முதல் சுவன பிரவேசம் யாருக்கு தெரியுமா? ஏழ்மையாக வாழ்ந்த அந்த முஹாஜிரான சஹாபாக்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லி முடித்து விட்டு நாளை மறுமையில் விண்ணுலகில் நடைபெறுகிற அற்புதமான ஒரு நிகழ்வை பெருமானார் சஹாபாக்களுக்கு மத்தியில் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்வானான், நாளை மலக்குமார்களை இறைவன் கூப்பிடுவான், போய் அந்த சஹாபாக்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களை வரவேற்குங்கள், அவர்களை வரவேற்பு செய்யுங்கள் என்று ஏழ்மையாக உலகத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்களை விண்ணுலக தலைவர்களான மலக்குமார்களை போய் வரவேற்க சொல்வானான் இறைவன். கூட இந்த அந்த மலக்குமார்கள் எல்லாம் கேட்பார்கள், நஹனு சுக்கானு சமாஇக், உனது வானத்திலே சுற்றி வரக்கூடியவர்கள் நாங்கள், உனது படைப்பினங்களிலே உயர்ந்த படைப்பினங்கள் நாங்கள், நாங்க அவங்க கிட்ட போய் சலாம் சொல்லணுமா என்று கேட்பார்களாம். இறைவன் சொல்வானாம், இன்னகும் கானு இபாதன் யஅபுதூனி, அவர்கள் ஒன்னும் தெரியாத அடிமைகள், இன்னகும் கானு இபாதன் யஅபுதூனி, என்னை வணங்குவார்கள், வலா யஷ்ரிகூன பி ஷைஆ, எனக்கு எந்த ஒரு இணை வைப்பும் செய்ய மாட்டார்கள், நாட்டின் எல்லைகள் அவர்களை கொண்டு பாதுகாக்கப்பட்டது. அந்த முஹாஜிரான சஹாபாக்களின் மூலியமாய் நாட்டின் எல்லைகள் பாதுகாக்கப்பட்டது. மற்றவர்களுக்கு ஏற்படுகிற ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பு கிடைத்தது. அந்த ஏழ்மையான சஹாபாக்களின் நெஞ்சங்களில் இருக்கிற தேவைகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் அவர்கள் மரணித்து செல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப பாவமான என்னுடைய அடியார்கள், போய் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று இறைவன் சொல்வானாம். அந்த மலக்குமார்களும் வந்து அந்த சஹாபாக்களை வரவேற்று, சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் ஃபனிஅம உக்பத்தார், நீங்கள் எந்த அளவுக்கு உலகில் எந்த பொருட்செல்வங்களும் கிடைக்காமல் இறைவனை பொறுத்து கொண்டு நீங்கள் வாழ்ந்தீர்கள், இறைவன் சிறந்த நற்கூலியை உங்களுக்கு உலகில் இந்த மறுமையில் தருகிறான் என்று சுவனத்திற்கான கதவுகளை திறந்து வைத்து அந்த சஹாபாக்களை மலக்குமார்கள் உள்ளே அழைப்பார்கள் எல்லாம் என்கிற செய்திகளை எல்லாம் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏழ்மையாக வாழ்வதின் சிறப்பையும் ஏழை எளியோர்களின் சிறப்பு நாளை மறுமையில் எப்படி கிடைக்கும் என்கிற செய்திகளை சொல்லி தருகிறார்கள். அது மாத்திரமா, இன்ன ஃபுகரா அல் முஹாஜிரீன் யஸ்பிகூன அல் அக்னியா யௌமல் கியாமத்தி பி 40 ஹரீஃபா, சுவன பிரவேசம் மற்றும் மாத்திரமல்ல, செல்வந்தர்களை விடவும் 40 வருடங்கள் முந்தி அந்த சஹாபாக்கள் செல்வார்கள் என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய சிறப்புகள் அன்பிற்கினியவர்களே. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னா, 40 வருஷம் இவங்களுக்கு முன்னாடியே அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்களாம். கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு அவர்கள் கைலூலா தூங்குவாங்கன்னு வருது ஹதீசுகளில். முன்னாடியே போய் அங்க ரெஸ்ட் எடுப்பாங்களாம் அந்த சஹாபாக்கள் எல்லாம். அல்லாஹு அக்பர். ஆமன் கபில யதுகுல அன்னாசு யதுகுலு ஃபுகரா அல் முஹாஜிரீன் அல் ஜன்னத கபில அக்னியாஇஹிம். செல்வந்தர்கள் செல்வதற்கு முன்னால் 40 வருடங்களுக்கு முன்னாடி இந்த சஹாபாக்கள் செல்வார்கள் என்பதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தருகிற எவ்வளவு அந்தஸ்தை இந்த உம்மத்திற்கு மத்தியில் புரிய வைக்கிறார்கள், ஏழை எளியோர்களின் அந்தஸ்தை. அன்பார்ந்தவர்களே, பெருமானார் சுவனத்தின் பிரவேசத்தை தாண்டி ஏழை எளியோர்கள், செல்வந்தர்களை விட இந்த ஏழை எளியோர்கள் செல்வார்கள் என்பதை எல்லாம் தாண்டி சுவனத்தில் அதிகமான நபர்களை இவர்களை தான் நான் பார்த்தேன் என்றும் சொல்லி தருகிறார்கள். மேராஜின் பயணத்தின் போது மேராஜின் பயணத்தின் போது நான் சுவனத்தை பார்த்தேன், அதிகமான நபர்கள் ஏழை எளியோர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளியோர்களுடன் எந்த அளவுக்கு அன்பு பாராட்டி அவர்களின் சிறப்புகளை சமூகத்திற்கு முன்னால் சமர்ப்பித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த ஏழை எளியோர்கள் தன்னுடைய இருப்பு ரசூலுல்லாஹ் எப்பவுமே விரும்புவாங்க, கூட அவங்க இருக்கணும்ன்றத ரசூலுல்லாஹ் விரும்புவாங்க. அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு உதவி தரப்படுகிறது என்கிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் புரிய வைக்கிறார்கள். இப்கூனி துஆஃபாஅக்கும், உங்களது ஏழை வறியவர்களை எனக்கு கொண்டு வந்து தாருங்கள். ஃபஇன்னமா துர்ஸகூன வ துன்ஸரூன பி துஆஃபாஇக்கும், இந்த உம்மத்திற்கு உதவிகரங்கள் நீட்ட
கண்ணியப்படுவது யார் மூலியமாக தெரியுமா? இந்த ஏழை எளிய சஹாபாக்களின் மூலியமாய், இவர்களின் பரக்கத்துகளின் மூலியமாய் இந்த உம்மத்திற்கு உதவி உபகாரம் செய்யப்படுகிறது என்கிற செய்தியை பெருமானார் சொல்கிறார்கள். இன்னமா யன்சுருல்லாஹு ஹாதிஹில் உம்மா பிலைஃபிஹா. தெளிவாக இன்னொரு ஹதீஸிலே இதை பெருமானார் சொல்லி தருகிறார்கள். இன்னமா யன்சுருல்லாஹு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்திற்கு இறைவன் உதவி தருவதெல்லாம் பிலைஃபிஹா, அந்த உம்மத்தின் ஏழை எளிய வறியவர்களின் மூலியமாய், வபிதஅவதிஹிம், அவர்களின் துஆவின் மூலியமாய், வஸலாத்திஹிம் வ இக்லாஸிஹிம், அவர்களின் பிஞ்சு நெஞ்சங்களை கொண்டு அவர்களின் இஹ்லாஸான அந்த உள்ளத்தின் மூலியமாய் இறைவன் இந்த உம்மத்திற்கு உயர்வை தருகிறான் என்கிற செய்திகளை எல்லாம் ஏழை எளியவர்களான சஹாபாக்களின் அந்தஸ்தை பெருமானார் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பெருமானார் அவர்களின் அந்தஸ்தை நாளை மறுமையில் இருப்பது சொல்லி தருவதன் மூலியமாய் இந்த உம்மத்திலும் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு படைப்பு தான் என்பதை தன் குடும்பத்திலிருந்து பெருமானார் ஆரம்பிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு உடும்பு ஆயிஷா ரசூலுல்லாஹ்க்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. உஹுதிய இலைஹி வப்புன் ஃபலம் யகுலுஹு, ரசூலுல்லாஹ் அதை சாப்பிடல. உடனே ஆயிஷா அம்மா கேட்டாங்க, நான் இதை மிஸ்கின்களுக்கு கொடுத்துட்டுமா? குல்தியா ரசூலுல்லாஹ் அத்அமுல் மசாக்கீன், மிஸ்கின்கள் ஏழை எளியவர்களுக்கு இதை நான் கொடுத்துட்டுமான்னு ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க இல்லையா? பெருமானார் சொல்லி தருகிறார்கள், வலா துத்இமுஹும் மிம்மா லா தஅகுலூன், நீங்கள் உண்ணாத எந்த உணவை அவர்களுக்கு தராதீர்கள். என்ன, நீங்க எதுவும் சாப்பிடாம மிச்ச மீதியை போட்டு தூக்கி அவங்களுக்கு கொடுக்குறீங்களா? உங்களுக்கு பிடிக்காத ஒரு உணவை அவர்களுக்கு பகர்கிறீர்களா? நீங்கள் எந்த உணவை பிடித்து உண்பீர்களோ அதை தான் கொடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள். ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்துறதுல அவர்களை விருந்தோம்பலில் சஹாபா அந்த ஏழை எளியோர்களில் விருந்துக்கு கூப்பிடாட்டா ரசூலுல்லாஹ்க்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட விருந்து மோசமான விருது என்று சமூகத்திற்கு முன்னால் முகவரிப்படுத்துகிறார்களே. ஷர்ரு தஆமி தஆமுல் வலிமதி யுதுஆ லஹா அல் அக்னியா வ யுத்ரகுல் ஃபுகரா, வலிமாக்களிலே ரொம்ப மோசமான வலிமா, ரொம்ப மோசமான ஃபுட் எது தெரியுமா? எந்த வலிமாக்கள்ல, எந்த ஒரு அன்பளிப்புகள்ல, எந்த ஒரு நிகழ்ச்சிகள்ல செல்வந்தர்களை விஐபிஸ கூப்பிட்டு ஏழை எளியோர்களை தவிர்க்கப்படுகிறது அல்லவா? அது மோசமான விருந்தோம்பல் என்பதை பெருமானார் இந்த உம்மத்திற்கு முகவரிப்படுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களையும் செதுக்கி செதுக்கியே வளர்த்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் இந்த சஹாபாக்களுக்கு சதகா செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தருகிற பெருமானார் இந்த சஹாபாக்கள் எப்படி பத்தினித்தனத்துடன் இருக்க வேண்டும், யாரிடத்தையும் கேட்கக்கூடாது என்கிற மனப்பான்மை இந்த சஹாபாக்களை பெருமானார் வளர்க்கிறார்கள். அந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு قال سألت رسول الله صلى الله عليه وسلم فأعطاني. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தருகிறார்கள், பெருமானார்ட்ட நான் போய் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாவது தேவை இருக்கு, கொஞ்சம் காசு பணமும் பொருட்களும் எனக்கு கொஞ்சம் தாங்கன்னு கேட்டேன். ஃபஅத்தானி, பெருமானார் கொடுத்தார்கள். சும்ம சஅல்துஹு ஃபஅத்தானி, மீண்டும் இரண்டாவது முறை கேட்டேன், தந்தார்கள். சும்ம சஅல்துஹு ஃபஅத்தானி, மும்முறை கேட்டேன், பெருமானார் எனக்கு தந்தார்கள். தந்த பெருமானார் எனக்கு ஒரு மாரல் ஸ்டோரி ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. சஹாபி சொல்கிறார், யா ஹக்கீம் இன்ன ஹாதல் மால கதிரத்துன் ஹுலுபத்துன், இந்த பணங்காசுகள் எல்லாம் மன மகிழ்ச்சியுடன் கவர்ச்சியை தரக்கூடியது. ஃபமன் அகதஹு பிஸகாவத்தி நஃப்ஸி, யார் இதை பேராசை இல்லாமல் மன சந்தோஷத்துடன் எடுத்துக்கொள்கிறார்களோ, அதை அணுகுகிறார்களோ, பூரிக லஹு ஃபீ, அதிலே இறைவன் பரக்கத்து தருகிறான். வமன் அகதஹு பிஇஷ்ராஃபி நஃப்ஸின், யார் பேராசையுடன் இந்த பண செல்வங்களில் அணுகுகிறார்களோ, லம் யுபாரக் ஃபீஹி, அதிலே பரக்கத் எதுவும் கிடைக்காது. கல்லதி யகுலு வலா யஷ்பஉ, சாப்பிடுபவனுக்கு சாப்பிட சாப்பிட வயிறு நிரம்பாததை போலதான் எவ்வளவு பணக்காசுகள் கிடைத்தாலும் அவனுக்கு பேராசை மூலியமாய் இந்த பணக்காசுகளை அணுகக்கூடிய அதன் மூலியமாக எந்த ஒரு பரக்கத்தும் கிடையாது என்பதை பெருமானார் சொல்லிவிட்டு இந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி பெருமானார் கடைசியாக சொல்கிறார்கள், அல் எதுல் உல்யா கைரும் மின் எதிஸ் சுஃப்லா, உயர்ந்த கரம், கொடுக்கிற கரமே சிறந்த கரம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க இல்லையா? இந்த சஹாபி உடனே உறுதிமொழி எடுத்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ் வல்லாஹி லா அர்ஸு அஹதம் பஅதக ஷைஅன் ஹத்தா உஃபாரிகு துன்யா, நான் மரணிக்கும் வரை இனிமே யாரிடமும் எதையும் கேட்க மாட்டேன் என்று அந்த சஹாபி சொன்னார் இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், வலம் யர்ஸ ஹகீமுன் அஹதம் மினன் நாஸி பஅத ரசூல் ஹத்தா துவஃபிய, பெருமானாருக்கு பின்னால், அதாவது இந்த நிகழ்விற்கு பின்னால் ஹக்கீம் மரணம் வரை யார்கிட்டையும் எதுவும் கேட்டதில்லை. ஒரு சில நேரங்களில் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அவருக்கு தேவையான ஹக்க கொடுக்கறதுக்காக கூப்பிடுவேன், எப்பா நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவாராம். அந்த அளவுக்கு இஃபத்துடன்
யாரிடம் கேட்க கூடாது என்கிற அளவிற்கு பெருமானார் அந்த ஏழை எளிய சஹாபாக்களை வளர்த்திருக்கிறார்கள். பெருமானார் அந்த சஹாபாக்களை சம்பாத்தியத்திற்கு செல்லும்படி ஊக்குவித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாக்கல அஹதுன் தஆமன் கத்து கைரம் மின் ஐயகுல மின் அமலி யதீஹி, யார் தனது சொந்த கையால் சம்பாதித்து சாப்பிடுகிறார்களோ அந்த உணவு சிறந்த உணவு என்று சொல்லி தருகிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கான யகுலு மின் அமலி யதீஹி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது கரங்களால் சம்பாதித்து சாப்பிடுவார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் பெருமானார் அந்த சஹாபாக்களுக்கு ஆர்வம் மூட்டியது மாத்திரமல்ல, பழக்க இருக்கவும் செய்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள். உருவத்துல் பாரிகி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாஹு தீனாரன் ஃபயஷ்தரி லஹு பிஹி ஷாத்தன், பெருமானார் ஒரு தீனார் ஒன்னு கையில கொடுத்து போய் இதுக்கு நீங்க ஒரு ஆட்டை ஒண்ணு வாங்கிட்டு வாங்கன்னு ரசூலுல்லாஹ் சஹாபி அனுப்புறாங்க. போன சஹாபி ஃபஷ்ஷர லஹு பிஹி ஷாத்தைனி ஃபபாஅ இஹ்தாஹுமா, ஒரு தீனாரை எடுத்துட்டு போய் 2 ஆடு வாங்கினாரு. 2 ஆடை வாங்கினவர் 1 வித்துட்டாரு. இப்ப என்ன இருக்கு கையில? தீனார் இருக்கு, ஒரு ஆடு இருக்கு. ரசூலுல்லாஹ் கொடுத்தது 1 தீனார். இவர் 1 தீனாருக்கு 2 ஆடை வாங்கிட்டு 1 ஆடை வித்துட்டு அந்த தீனார் வாங்கிட்டாரு. சோ கையில ஒரு ஆடு ஒரு தீனாரையும் எடுத்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போறாரு. பெருமானாருக்கு மன மகிழ்ச்சி. பெருமானார் சந்தோஷத்துடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதஆ லஹு பில் பரக்கத்தி ஃபீ பைஇஹி, அவரது வியாபாரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்து கிடைக்கட்டும், பாரக்கல்லாஹு ஃபீ ஸஃபகத்தி யமீனிக், அல்லாஹ் உனது கைகளில் இறைவன் பரக்கத்து செய்யட்டும், நீ தொட்டதெல்லாம் தொடங்கட்டும் என்கிற துஆவை பெருமானார் ஓதினார்கள் அல்லவா. சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள், ஃபகான லவ் இஷ்தர துராப லரபிஹ ஃபீ, அவர் மண்ணை விற்றாலும் அது பொன்னாக மாறிவிடும் என்கிற செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு செய்த துஆ பரக்கத்தின் மூலியமாய் ஏழை எளிய சஹாபாக்களை சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள். ஆர்வம் மூட்டியது மாத்திரமல்ல, பழக்கவும் செய்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களுடன் எப்படி எல்லாம் அணுகிருக்கிறார்கள் என்கிற செய்திகளில் மிக முக்கியமான ஒண்ணு, ஏழ்மையை விரும்பிய ரசூலுல்லாஹ் இந்த ஏழ்மை எப்படி தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்கான வழியையும் இந்த சஹாபாக்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். வகான யுர்ஷிதுஹும் இலல் உமூர் அல்லதி துஸாஇது ஃபில் கலா அலல் ஃபக்ர், 4 விஷயங்களை பெருமானார் ஏழ்மை நீங்குவதற்கான வழியாக பெருமானார் கற்றுத் தருகிறார்கள். முதல் விஷயம் சிலத்துர் ரஹம், உறவை பேணுவது தனது ஏழ்மை நீங்குவதற்கான மிக முக்கியமான காரியம். பெருமானார் இந்த சஹாபாக்களின் மூலியமாக இந்த உம்மத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். மன் அஹப்ப யுபஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபி அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு, யார் தனது வியாபாரங்களில் தனது வாழ்வில் பரக்கத்து பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யார் தனது வயதில் அபிவிருத்தி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தனது உறவை பேணிக் கொள்ளட்டும் என்று சொல்லி தருகிறார்கள். இரண்டாவது செய்தியாய் தர்க்குல் மஆசி, பாவங்களை விடுவது ஏழ்மை போவதற்கான மிக முக்கியமான காரணம். இன்னர் ரஜுல லா யஹ்ருமு ரிஸ்க பிர்ரம்பி துஸீபுஹு, ஒருவனுக்கு தனது ரிஸ்க் தடை பெற்றுப்படுவதற்கு காரணம் தான் செய்கிற பாவம் என்று பெருமானார் கற்றுத் தருகிறார்கள். எனவே பாவங்களை விடுவதன் மூலியமாய் ஏழை வறுமை நம்மை விட்டு நீங்கும் என்கிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, மூன்றாவது செய்தியாய் வல் முதாபஅத்து பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரு சேர செய்வது ஏழ்மை நம்மை விட்டு போவதற்கு காரணம் என்பதை பெருமானார் கற்றுத் தருகிறார்கள். தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரதி, ஹஜ்ஜையும் உம்ராவும் ஒரு சேர செய்யுங்கள். ஃபஇன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வதுனூப் கமா யன்ஃபில் கீரு ஹபஸல் ஹதீத், எப்படி இரும்பின் துருவை நெருப்பு போக்குறதோ அது போன்று உங்களது பாவங்களையும் ஏழ்மையும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒன்று சேர்க்க செய்வது என்பது போக்கிவிடும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நான்காவது செய்தியாய் ரசூலுல்லாஹ் சொல்லித் தருவது தர்க்கு சுஆலின் நாஸ், மக்களிடம் யாசகம் கேட்பது. அல்லாஹ் நமக்கு சில நிறைகள்ல வச்சிருப்பான், இருந்தாலும் அல்லாஹ் தந்தது போதுமானது, நாம அதை பொருந்திட்டு இருக்கணும். அது இல்லாம மக்கள்கிட்ட எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் யாசகம் கேட்பது ஏழ்மையை மீண்டும் கொண்டு வரும் தரும் என்பதை பெருமானார் சொல்லித் தருகிறார்கள். சலாத்தத்துன் அக்ஸமு அலைஹின்ன, 3 விஷயங்கள் நிச்சயமாக நடைபெறும், நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா. முதல் விஷயம், மனகஸமாலு அப்தி
அபதின் மின் சதக்கா. சதக்கா கொடுப்பதன் மூலியமாய் தன்னிடம் இருப்பில் இருக்கக்கூடிய காசுல குறையாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஜக்காத்து கொடுக்காத காரணமே அதுதானே. எப்ப நான் காசு வச்சிருக்கேன் 2 லட்சம் 3 லட்சம், ஜக்காத்தை நீ 3 லட்சத்துல இருந்து கொடுக்க சொல்லி நான் எப்படி கொடுக்கறது 2.5% கொடுத்துட்டேன்னா குறைஞ்சிருமே யோசனை. இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயம் இறைவன் ஒரு பொழுதும் அதிலிருந்து குறைவை ஏற்படுத்த மாட்டான். மனக்கசமால் வாபதின் மின் சதக்கா. சதக்கா கொடுப்பதின் மூலியமாய் தனது பணக்காசுகள் குறைந்து செல்லாது. வலா புலிம அபுதுன் ஃபஸபர அலைஹா இல்லா ஸாதஹு இஸ்ஸா. தான் கண்ணியம் இழக்கப்படுகிற பொழுது, அநீதம் இழைக்கப்படுகிற பொழுது யார் பொறுமை காத்து இருக்கிறார்களோ நிச்சயமாக இல்லா ஸாதஹு இஸ்ஸா, இறைவன் கண்ணியத்தை உயர்த்துகிறான் என்று பெருமானார் 3ஆவதாக சொல்லி தருகிற செய்தி என்ன தெரியுமா? வலா ஃபதஹ அபுதுன் பாப மஸ்அலத்தின் இல்லா ஃபதஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ரின். யார் யாசகத்தின் மூலியமாய் கதவை தட்டுகிறார்களோ, யார் கேட்டு பெறுகிறார்களோ, இல்ல ஃபதஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ரின், ஏழ்மையை தான் இறைவன் பரிசாக கதவை திறந்து தருவான் என்கிற செய்திகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசகத்தை விடுவதன் மூலியமாய் ஏழ்மை நம்மை விட்டு சென்று விடும் என்கிற செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, 5வது விஷயமாய் இறுதியாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவது அத்தவக்குல். உறுதியான நம்பிக்கை. இறைவன் நமக்கு போதுமானவன். உலகத்தில் யார் யாரெல்லாம் நமக்கு தேவைகளை தருபவர்கள் அல்ல, இறைவன் தான் படைத்தான், அவன் தான் நம்மை பரிபாலிக்கிறான் என்கிற உறுதி பூண்டுதல் ஊர்ஜிதமாய் நம் உள்ளத்தில் இருக்குமையானால் நிச்சயம் இறைவன் ஏழ்மையை நம்மை விட்டு தள்ளிவிடுவான் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி தருகிறார்கள் ஹதீஸின் மூலியமாய். மன் தவக்கல அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி உறுதியான உள்ளம் இறைவன் தான் ரிஸ்க் தருவான் என்கிற தவக்குல் யார் வைக்கிறார்களோ, ரஸக்குக்கும் கமா யர்ஸுகு த்வைர், பறவைக்கு உணவளிப்பதை போல் இறைவன் உங்களுக்கு உணவளிப்பான். எப்படி உணவளிக்கிறான்? தகுது ஹிமாசாவ தருஹு பிதானா. காலையில் செல்கிற பொழுது வெற்று வயிற்றுடன் செல்கிறது. போற அதுக்கு தெரியுமா நம்ம பசியோட திரும்பி வரும்போது வயிறு ஃபுல்லா ஒரு ஒன்று. தருஹு பிதானா, வருகிற பொழுது வயிறு நிரம்ப வருகிறது. யார் கொடுத்தா உணவை? இறைவன் கொடுத்தான். அந்த பறவைக்கு இருந்த உறுதி நிச்சயம் இறைவன் தருவான். அது போன்று நீங்கள் உறுதி கொண்டால் நிச்சயம் இறைவன் ஏழ்மையை உங்களை விட்டு செல்லி விடுவான். இறைவன் தருவான் ரிஸ்க் என்கிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மை நீங்குவதற்கான வழிகளை இந்த உம்மத்திற்கு கற்றுத் தந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, மறுவாசிப்பாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையை விரும்பி இருக்கிறார்கள். அது பொதுவா பணங்காசு ரொம்ப வந்துட்டா நம்மளுடைய சிச்சுவேஷன்லாம் வேற மாதிரி மாறிடும். ஏழ்மையான வாழ்க்கையை பெருமானார் விரும்பியது மாத்திரமல்ல, ஏழ்மையான சஹாபாக்களின் அந்தஸ்துகளை உயர்த்தி பேச இருக்கிறார்கள். இன்ன ஃபுக்ரா அல் முஹாஜிரின் யஸ்பிகூன அல்-அக்னியா யௌமல் கியாமத்தி இலல் ஜன்னதி பி 40 கரீஃபா. 40 வருடங்கள் தலைமறுமையில் நாம் எல்லாம் கால் கடுக்க நிற்போம். இறைவன் 40 வருடங்களுக்கு முன்னதாகவே யாரெல்லாம் உலகத்தில் நாம் பார்த்திருப்போம், பார்ப்பதற்கு பாவமாக இருக்கும் அவர்கள் நாளை மறுமையில் இவர்கள் தான் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள். 40 வருடங்கள் முன்பதாக இறைவன் அவர்களுக்கான என்ட்ரி டிக்கெட்டை கையில் கொடுப்பான் என்றால் அன்பிற்குரியவர்கள், ஏழ்மையான வாழ்க்கை பெருமானார் விரும்பிய வாழ்க்கை. எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று இதை சிந்திப்போம், நாளை நல்ல தலைப்பில் சந்திப்போம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.